கண்ணா அருண் கழுத்து நீட்டுறா. என்ன சித்தப்பா அது? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? வியாபார விஷயமா ₹1,00,000 கடன் கட்டிருந்தேன், அதை பத்தி நீங்க பேசலாம்னு சொன்னேன். அதனாலதான் உங்க அப்பா இல்லாத நேரமா பார்த்து மாலையும் கைமா வந்துட்டேன். அருண், இது வரைக்கும் மாலைக்காக ₹250 செலவு பண்ணிருக்கேன்டா. அதை மட்டும் மனசுல ஓரமா ஒதுக்கி வச்சு நினைச்சு பாடுறா. உங்களை யாரும் வாங்க சொன்னா? சித்தப்பா, இந்த கம்பெனிக்கு முதலாளி நானும் அப்பாவும் இல்ல. அவர் வெளியூர்ல இருக்காரு. அவர் ஒரு மாதிரி. இந்த நிலைமையில அவரையும் கேட்காம அப்பா கிட்டையும் சொல்லாம உங்களுக்கு எப்படி பணம் தர்றது? உங்க அப்பனுக்கு நான் தம்பியா பிறந்த பார், என்ன இந்த மாலையால அடிக்கணும்டா. வேற எவனுக்காவது தம்பியா பிறந்திருந்தாவது மார்வாடி கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிருக்கலாம். இதையே தான் அவரு சொல்றாரு. என்னன்னு இப்படி ஒருத்தர் எனக்கு தம்பியா பிறந்தானேன்னு. கடைசியா மாலையை கையில வச்சுக்கிட்டு கேக்குற, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்ப இந்த ₹1,00,000 எனக்கு கைமாத்தா கொடு. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், 10 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். சித்தப்பா, கரெக்டா திருப்பி தந்துருவீங்களா? நிச்சயமா திருப்பி கொடுக்குறேன். இது அப்பாவுக்கு தெரியாம நடக்கிற விஷயம். கரெக்டா 10 நாள்ல திருப்பி தந்துடணும். நாளை காலையில ஆபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு போ. ஏங்க அண்ணன் இன்னைக்கு ஆபீஸ் வந்துச்சா? அவன் எங்க வர போறான்? அவனைத்தான் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அவர் கட்ட வேண்டிய பணம்? அவன் கையாண்ட பணம் எல்லாத்தையும் உங்க அம்மா சேர்த்து கட்டிட்டாங்க. அம்மா கேது அவ்வளவு பணம்? எதையோ அடகு வச்சு எப்படியோ கட்டினாங்க. பிரச்சனை முடிஞ்சது, விடு. வாடி அம்மாவா, இப்போதான் இந்த வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதான் நான் நினைச்சேன். ஆனா மறுபடியும் சந்தர்ப்பம் உங்களை எல்லாம் சந்திக்க வச்சிடுச்சு. என்னடி, எங்களால எதையோ பெருசா எழுந்துட்ட மாதிரி இலக்காரமா பேசுறேன். புருஷன் வீட்டுக்கு போனதும் பெரிய மனுஷாட்டியா? இந்த ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல்ல. என் நகையெல்லாம் இங்க போட்டு போனல, அதெல்லாம் எடு. ஏம்மா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி திகச்சு நின்னுட்ட? எங்க என் நகையெல்லாம்? அது உன் நகை இல்லடி, இந்த வீட்டு பரம்பரை சொத்து. என் மகனுக்கு சேர வேண்டி. போனா போதுன்னு உனக்கு கொடுத்தா உரிமையா கொண்டாடு. அம்மா, அது அவங்க நகையாவே இருக்கட்டும். இன்னும் 2 நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லு. முடியாது, எனக்கு இப்பவே வேணும். இத பாருடி, இந்த அதிகாரம் எல்லாம் உன் புருஷன் வீட்டுல வச்சுக்க. அங்கதான் நான் தலை தூக்க முடியாத அளவுக்கு தீராத அவமானத்தை தேடி வச்சுட்டாரே இந்த பெரிய மனுஷன். புருஷன் வீடு எனக்கு சொர்க்கமாவா இருக்குது? இல்லம்மா, நரகமா தான் இருக்குது. எனக்கு போட்ட நகையெல்லாம் அடமானம் வச்சு உன் பிள்ளைய ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தி வச்சிருக்கியே, இதுதான் வாழற உன் பொண்ணுக்கு நீ செய்யற வக்கனையாமா? என்னடி சொன்னேன்? மறுபடியும் சொல்றேன், உன் புள்ள அயோக்கிய திருட. அவங்கதான் ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. 1000 தான் இருந்தாலும் இன்னொருத்த சம்சாரத்தை நீ கை நீட்டி அடிக்கிறது தப்புமா, தப்பு. என்னென்ன அவங்க இவங்க போட்டு பேசுற? ஏன் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற? நீ செஞ்ச குத்தம் உன் மனசையா இருக்குதா? இல்லைங்க, நீங்க தானே சொன்னீங்க உங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு. உங்க வார்த்தையை நான் காப்பாற்றுறேன். வார்த்தையை காப்பாத்தி பிரயோஜனம் இல்ல, முதல்ல உன் ஒழுக்கத்தை காப்பாத்திக்க. இந்த குடும்பம் கௌரவமா இருக்கணும்ங்கறதா என்னோட ஆசை. அதனாலதான் திரும்பி வீடு தேடி வந்திருக்கேன். அம்மா, நீ என்ன அடிச்சுட்ட, நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன் தெரியுமா? நீ அடகு வச்ச நகையெல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா அப்படி பாக்குற? நீ எனக்கு சீதனமா கொடுத்த பணத்திலே தான் இந்த நகையெல்லாம் மீட்டு வந்திருக்கேன். இந்த இதையும் உன் மகன் கிட்ட கொடு, அவர் என்ன வேணாலும் செய்ய சொல்லு. ஆனா திருட வேலை மட்டும் வேணான்னு சொல்லுவேன். பிரபு, நீ ஒரு தப்பும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுண்ட. ஆனா எல்லாரும் உன்னை பத்தி தப்பாவே பேசுகிறாங்க. என்னடா, என்ன நடந்தது என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஆளையா சொல்றேம்மா, நான் சாகுற வரைக்கும் தப்பே செய்ய மாட்டேம்மா, தப்பே செய்ய மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோ. ₹1,00,000 செக் 10 நாள்ல திருப்பி கொடுத்துடணும். நிச்சயமா கொடுத்துறேன்டா. அது சரி, ஆபீஸுக்கு தானே வர சொன்ன, இங்கேயே வந்தீங்க. வந்திருப்பா, அங்க கொலைகாரனுங்க எல்லாம் இருக்கானுங்க, எதுக்கு அங்க போகணும்னு வீட்டுக்கு வந்துட்டேன். கொலைகாரனுங்க இருக்கானுங்களா? யார சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அருள், வழக்கமா வளர மாட்டேன், அப்படி வளர்க்க வரேன். சித்தப்பா, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க, அப்பதான் செக்க கொடுப்பேன். அறிவு கட்டுவே, நான் ஒரு அறிவு கட்டுவே. எம்பாயாலேயே நான் வம்புல மாட்டிட்டேன். அருண், நான் சொல்லிருந்தா, ஆனா ஒண்ணு, அதை நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. சரி, சத்தியமா சொல்றது இல்ல, சொல்லுங்க. நம்ம ஆபீஸ்ல பிரபு இல்ல, பிரபு அவன் தான் கொலைக்காரன். ஆமா, ரவுடி ரங்கன் எனக்கு ஒரு எதிரி இருந்தான். அவனுக்கும் பிரபுக்கும் சண்டை போல இருக்கு. ஒரு நாள் பார்க்ல பிரபு கத்தியை எடுத்து சதக்குன்னு ரவுடி ரங்கனை குத்திட்டான். ஆல் ஸ்பாட்லயே அவுட். இத நீங்க ஏன் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க கூடாது? பக்கத்துல இருந்து பார்த்தவன் தெரிஞ்சா
கோர்ட்டு ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு அலையணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம். அதனால தான் ஒதுங்கிட்டேன். டேய் அருண் கண்ணா, இதெல்லாம் வெளியே நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சத்தியம் பண்ணிருக்கேன், சொல்ல மாட்டேன். செக்க கொடுத்துறா. இந்தாங்க. நான் வரட்டா கண்ணு? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். யார் நீங்க? எனக்கு தெரியலையே. எனக்கு ஆளோ தெரியணும் அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லும். ஐ ஆம் பிரான்சிஸ் லாரன்ஸ் வில்லியம் ஆண்டனி மெரோஷியஸ். மொரோஷியஸா? அது ஒரு தீவு பேர் இல்ல? என் பேரு அதுதான். அது சரி, என்ன நீ சாவி போட்டு பூட்டு தருகுது? இது ஏன் ரூம் சார்? பூட்டு திறக்கிறேன். உன் ரூம் இருந்தாலும் சாவி போட்டு பூட்டு தருகிறது ரொம்ப தப்பு. உலகத்திலே பூட்டு சாவி எப்போ பிறந்தது? அப்போ முதல் தீப் திருடன் பிறந்தது. ஏன் காலையில என் உயிரை வாங்குறீங்க? யார் நீங்க? பக்கத்து ரூம்ல குடி. பக்கத்து ரூம்ல என்ன குடிக்க சொல்றீங்களா? நான் குடி. ஓ, நீங்க குடி இருக்கீங்களா? அது நான் மனுஷன் பத்தி ஆராய்ச்சி செய்து பெரிய புஸ்தகம் எழுத போகுது. அதனாலதான் இந்த கேள்வி எல்லாம் கேக்குது. ஓ, மனுஷனை பத்தி ஆராய்ச்சி பண்ணி பெரிய புஸ்தகம் எழுத போறீங்களா? அது நல்ல அறுப்பு கேஸ் தான். அது சரி, உன் பேர் என்ன சொல்றது? நான் சொல்லலீங்களே. இப்போ சொல்லு. பிரபு. பருப்பு. சார், அது சாம்பாருக்கு போடுறது. இது என் பேரு பிரபு. பருப்பு. வெரி குட் நேம், வெரி குட் நேம். எந்த ஊரு? பெங்களூர். என்ன தொழில்? சார், உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் ஏன் கேக்குறீங்க? மனுஷ ஆராய்ச்சி, பெரிய புஸ்தகம், கேள்வி. என்ன பிரபு, ஐயா கிட்ட என்ன தகராறு? ஐயாவா? யாரு? எனக்கு ரொம்ப வேண்டியவர், பெரிய கோடீஸ்வரர். மேனேஜர், இந்த ஆளு பேரு தெரியுது பருப்பு, ஊரு தெரியுது பெங்களூரு. தொழில் என்ன? தொழில் ஒண்ணு இல்ல, இப்ப கொஞ்ச நாளா சும்மா தான் இருக்காரு. ஏன் சும்மா இருக்குது? அது எது? முன்ன வேலைக்கு இருந்த இடத்துல கொஞ்சம் மனஸ்தாபம், அதனால வேலையை விட்டுட்டு பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ்க்கே வந்துட்டான். ட்ரெயின்ல வந்தது? டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்தான். இந்த ரூம்ல தான் தங்கி இருக்கான். என் கிளாஸ்மேட், ரொம்ப நல்லவன். பழக்கமா வர்றவங்க யாராவது ரூம கேட்டு வந்துட்டாங்கன்னா ரூம காலி பண்ணிட்டு வெராண்டால வந்து படுத்துக்குவான். அவனால யாருக்கும் எந்த விதமான ட்ரபிளும் இருக்காது. என் கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மனித ஆராய்ச்சிக்கு இவ்வளவு போதும் இல்ல? ஒரு சின்ன ஐடியா கிடைச்சது. வேற எதுவும் தெரியணும், நான் உன்னை வந்து கேக்குது. கேக்குதா? நான் இல்லப்பா. யாருப்பா அது? அட்டை? என்னப்பா பண்றது, இந்த மாதிரி ஆளுகிட்டு தானே பணம் எக்கச்சக்கமா போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுலயும் அவர் ஒரு மாதிரி எக்ஸென்ட்ரிக்கா? ஆமாமா. நான் நினைச்சேன். என்ன பிரபு, சாப்பிட்டியா? ஆ, சின்ன மேட்டர். என்ன? இன்னைக்கு ராத்திரி இந்த ரூம்ல ஒரு கிளப் டான்சர் வந்து தங்குறாங்க. அவங்க வழக்கமா இந்த ரூம்ல தான் தங்குறது. அதனால இன்னைக்கு மட்டும் இந்த ரூமை காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். போலீஸ், நான் காலி பண்ணிட்டு வரேன்டா படுத்துக்கிறேன். என்ன சத்தம்? அந்த பக்கம் எக்ஸென்ட்ரிக், இந்த பக்கம் கிளப் டான்சர். என்னடா ரூம்லயே டான்ஸ் ஆடுறாளா? என்ன சத்தம்? என்ன சத்தம்? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தான் பயமா இருக்கு. உள்ளே வரீங்களா? ஏன்? ரூம்ல என்னமோ சத்தம் கேக்குது. திருடுனா பேயான்னு புரியல. ரூமை செக் பண்ணி பாருங்க. இங்க திருடன் இல்ல, பேயும் இல்ல, நீ தான் இருக்கிற. வெளியே போறீங்க? வேற? இத பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்கே படுத்துங்க சார். வாட்? இங்கே படுக்கிறதா? அம்மாடி! ஐயோ, இதெல்லாம் கதவு பூட்டி இருக்கு. நான் தான் போட்டேன். ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? நான் உங்களை தூக்கியா முழுங்கிடுவேன். இங்கே படுத்துக்கங்க சார். இங்கேயா? கடவுளே! இந்தாங்க. வீண் வம்ப வேலைக்கு வாங்க மாதிரி பேசாம மேனேஜரை கூப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்கிறான். மகமாயி காளியாயி
அம்மா தாயே, பொம்பளை செய்யற வேலையாயுது. எல்லா தத்துவமும் இதுக்குள்ளதான் அடக்கம். கொஞ்சம் போடுறது. நானா போடவா? தெரியாது. டோன்ட் வரி, நான் சொல்லி தரேன். நான் வெளியே போறேன். இங்க பண்ணி அடிக்குதே, இங்க புயல் அடிக்குதே. சரி வேண்டான்னு விட்டுடு. ஏய் மிஸ்டர். என்னக்கா? உன் பேர் என்ன? என் பேரா ஜேம்ஸ் பாண்ட். ஓ 12. கிண்டலா? பேர் எதா இருந்தா என்ன, ஆளு நல்ல அழகா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. எங்க அம்மா கூட இப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு டான்ஸ் ஆடவா? நான் எழுந்திருச்சு ஓடவா? வேண்டாம் வேண்டாம், பிடிக்கலன்னா விட்டுடு. என்ன விட்டுடுங்கிற அவ விட மாட்டேங்க. மேடம், 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 உத்தமரே, நான் ஒரு நடனம் ஆடு. உற்றார் உறவினர் யாரும் எனக்கு இல்லை. எப்படியாவது வாழ்ந்தே தீர வேண்டிய வரிசையை சேர்ந்தவள் நான். இந்த வாழ்விலும் எனக்கு வெறுப்பு தட்டுவிட்டது. தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவோடுதான் ஹோட்டலுக்கு வந்தேன். சாவுக்கு முன்னால் உங்களோடு ஒரு முறை சந்தோஷமாக இருக்கலாம் என்றுதான் இரவு அப்படி நடந்து கொண்டேன். மன்னித்து விடுங்கள். இந்த கடிதம் உங்கள் கையில் இருக்கும்போது நான் பிணமாகி இருப்பேன். இந்த கடிதத்தோடு 30,000 ரூபாய் பணம் வைத்திருக்கிறேன். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக ஒரு வேண்டுகோள், என் பிணத்தை தேடி கண்டுபிடித்து உங்கள் கையால் அடக்கம் செய்து விடுங்கள். ஒரு நல்லவரின் கையால் எனக்கு கொள்ளி கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அபலையின் ஆசை. செய்வீர்களா? ரமணா, என்ன இதெல்லாம்? இந்த லெட்டர் பாரு. இப்ப என்னப்பா செய்யறது? ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்டம் உனக்கு அவர் ரூபத்துல வந்திருக்கு. என்ன சொல்ற? உன்னையும் இந்த ஹோட்டல்ல ஒரு ஷேர் ஹோல்டரா சேர்த்துக்கிறேன். சந்தடி பண்ணாம இந்த பணத்தை நம்ம 2 பேருமே பகிர்ந்துக்குவோம். அட பாவி, அவன் உயிருக்கு விலை வச்சிருக்கா, அதுல போய் பங்கு கேட்கறியே. உழைக்க தெரியாத பிள்ளப்பா. லட்சத்துல ஒருத்தம் கூட சேர்ந்தாப்புல 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. மொத்தமா பணம் கிடைச்சிருக்கு, இதை வேண்டாங்கிறியே. குறுக்கு வழியில கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட நேர் வழியில 1 ரூபாய் சம்பாதிக்கிறது போதும். இந்த பணத்தை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். இது ரொம்ப விசித்திரமான கேஸா இருக்கு. ஆமா சார், நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதோ அவன் வச்சுட்டு போன பணம். மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நான் வரேன். எக்ஸலன்ட் மிஸ்டர் பர்பு. மத்தவன் காசுக்கு ஆசைப்படாத முதல் ஆளு, ஃபர்ஸ்ட் மேன் நான் ஒண்ணுதான் பார்க்கணும். என்ன சொல்றீங்க? அத பாரு. சார், இந்த பொண்ணு நேத்து ராத்திரி இந்த பொண்ணு ஒரு ரூமுக்கு வந்தது, அங்க நடந்தது எல்லாம் நான் செட்டப் பண்ண டிராமா. என் ரிக்வெஸ்ட் பேர்ல தான் அந்த பொண்ணு அப்படி செய்தது. நான் ஒரு ரிச் மேன், ஆனா நோ புள்ளே நோ குட்டி, ஒரு வாரிசு வேணும். அதுக்காக நான் ரொம்ப நாளா ஒரு நல்ல யோகியமான பையன் கிடைக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருது. எல்லாரும் பயிலாட்டாங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் மேன் பாஸ் ஆயிட்டு. நாளையில இருந்து என் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் நீ தான் வாரிசு. நான் ஒண்ணு கனவு காணலையே. நோ 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 ட்ரீம். இங்க நடந்த எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுது. உடனே நீ என் கூட பெங்களூர் புறப்படுது. பெங்களூருக்கா? அங்கே லோட்டஸ் டெக்ஸ்டைல்ஸ் எனக்கு ஒரு பிசினஸ் இருக்குது. லோட்டஸ் டெக்ஸ்டைலுக்கு நீங்க? எஸ் எஸ், நேத்து வரைக்கும் நான் தான் அதுக்கு முதலாளி. இன்னையில இருந்து நீ தான். வா வா வா, புறப்படுது புறப்படுது.
குண்டூர்ல ராமரெட்டின்னு ஒரு தெலுங்கு மந்திரவாதி இருக்கிறாராம். அவர்கிட்ட ஒரு மந்திர சட்டம் இருக்கலாம். அதை போட்டுக்கிட்டா நாம யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோமா. ஆனா நாம மட்டும் எல்லாரையும் பார்க்கலாம். அந்த மாதிரி எனக்கு மட்டும் ஒரு சட்டம் கிடைச்சா அதை மாட்டிக்கிட்டு யார் யார் என்னென்ன தப்பு பண்றாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டுக்காதீங்க, அப்புறம் கழட்ட முடியாம திண்டாடுவீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, முதல்ல 5 நிமிஷம் தான் கேட்ட முடியாதான், அப்புறம் சுலபமா எப்போனாலும் கேட்டுக்கலாம். ஐயோ இது பாருங்க, இந்த அநியாய ஆசையெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா உங்க தொழில பாருங்க. சட்டையை போட்டுக்கிட்டா யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் நானு. டாக்டர் 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 சாப்பிட்டு கூப்பிடலாம் பார்த்தா எங்க ஆளே காணா. டாக்டர் டாக்டர் குண்டூர் வேணாம்பா நமக்கு. நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பணத்தை திருப்பி கொடுக்குது. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அப்படியா மிஸ்டர் விஸ்வநாதன், 10 வருஷமா நான் நல்ல கேரக்டர் உள்ள பையனா தேடிட்டு இருந்தது, இப்ப அவன் எனக்கு கிடைச்சது. இனிமே என் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் அவன் தான் வாரிசு. என் பிசினஸ் கூட அவன் மேலதான் நடக்க போகுது. வெரி குட் முதலாளி. முதல்ல நாங்க அந்த உத்தமரை பார்க்கணும். எஸ் எஸ், அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஓ எஸ், கம் இன் மை சன். இவனா? நானே. என்ன 2 பேரும் ஸ்டன் ஆயிட்டீங்க? இந்த பாயோடைய பர்சனாலிட்டியில 2 பேரும் அசந்து போயிட்டீங்க. பர்பு, these are my business friends. I know sir, எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்? எப்படி தெரியும்? மிஸ்டர் அருண் என் தங்கச்சி புருஷன், இவர் என் தங்கச்சி மாமனார். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். ரொம்ப நாளா தேடி நமக்கு ரொம்ப வேண்டிய ஃபேமிலில நல்ல ஆளு கிடைச்சிருக்குது. வெரி குட் வெரி குட். நீங்க பேசிக்கிட்டு இருக்குது, நான் இதோ வந்து. பிரபு, நீ பெரிய ஆள். தேங்க்யூ. சரியான புத்திசாலி. தேங்க்யூ வெரி மச். இந்த நாடகத்தோட நோக்கம் பிரபு முதலாளிக்கு வாரிசு, ஆபீஸுக்கு ஜெனரல் மேனேஜர். இனிமே ஆபீஸ்ல அவன் வச்சதுதான் சட்டம், சொன்னதுதான் வேதம். அவன் ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் போட்டிருக்கான். எப்படியோ முதலாளியை ஏமாத்தி மயக்கிட்டான். இந்த பதவி எத்தனை நாளைக்கு தான் நிலைச்சிருக்க போகுது பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை பூராவும் இப்படியேதான் போய்கிட்டு இருக்குமா? ஒழுக்கமே இல்லாத ஒருத்தன் இந்த ஊரே முடிவு செஞ்சு அவனை விரட்டிச்சு. அவனே ரொம்ப ஒழுக்கமானவரா நடிச்சு ஒரு பெரிய இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நாடகத்தோட நோக்கம் என்ன பழி வாங்குறதை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. என்னதான் செய்யறான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். யாராவது வான்னு சொல்லக்கூடாதா? அடே பிரபு ஐயாவா? வாங்க 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 வாங்க. ரொம்ப நாளாச்சு, உட்காருங்க, காபி சாப்பிடுங்க. சமமுள்ள ஒரு ஊர்ல 4 குருடர்கள் இருந்தாங்களாம். அவங்களுக்குள்ள ஒரு நாள் பெரிய டிஸ்கஷன். எதை பத்தி? யானை எப்படி இருக்குங்கிறத பத்தி. அந்த சமயத்துல பாரு, அந்த ஊருக்கு ஒரு யானை வந்துருச்சு. ஆனை. இந்த 4 பேரும் போய்
அந்த ஆணைய ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தொட்டு பார்த்தாங்களாம். தும்பி கைய தொட்டு பார்த்தவன் சொன்னானா ஆனை உலக்க மாதிரி இருக்கும்னு. உலக்க மாதிரின்னு யார் சொன்னா? முதல் குருடன். வால் பக்கம் தொட்டு பார்த்தவன் சொன்னானா ஆனை தொடப்பகட்ட மாதிரி இருக்கும்னு. தொடப்பகட்ட யாரு சொன்னா? இரண்டாவது குருடன். காதை தொட்டு பார்த்தவன் சொன்னானா ஆனை முறம் மாதிரி இருக்கும்னு. முறம் மாதிரின்னு யார் சொன்னா? அவன் தான் மூணாவது குருடன். யானைய பத்தி சரியா புரிஞ்சுக்காம அவன் கண்டபடி உளறி இருக்கான். நல்ல கதை. ஆனா ஒரு திருத்தம். யானைய பார்த்த 4 பேரும் கண் இல்லாதவங்க. நரிய பார்த்த நாங்க கண் படைச்சவங்க. போய் வேலையை பாடுற. வாடா பிரபு, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். வீட்டுக்கு போய் பார்த்தேன், நீ அங்க இல்ல. ஏம்மா இங்க வந்த? பெத்த தாய்க்கு சோறு போட கூட வழி இல்லாம தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டான் பாத்தியான்னு ஊர்ல உள்ளவங்க என்ன கேவலமா பேச மாட்டாங்க? நான் இப்ப நல்ல நிலைமையில வந்திருக்கேன். வா வீட்டுக்கு போலாம். இல்லடா, நான் இப்போ வர முடியாது. ஏம்மா? உன் தங்கச்சி முழுகாம இருக்கா. அம்மா சொன்னது உண்மையாமா? நீ தாயாக போறியா? இப்பதாமா உன்னை ஒரு குழந்தைய நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த குழந்தை இன்னொரு குழந்தைக்கு தாயா? அம்மா, என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உனக்கு. நீ வேணா பாரு, நான் சொல்றபடி உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது. அந்த குழந்தைக்கு யார் பேரையும் வைக்க கூடாது, நம்ம அப்பா பேரை தான் வைக்கணும். இல்ல, என் பிறந்த வீட்டு ஞாபகமே என் பிள்ளைக்கு வரக்கூடாது. குடி, பொய், திருடு, ஏமாத்து, இதுதான் நீ எனக்கு சேர்த்து வச்ச சொத்து. இதெல்லாம் இந்த தலைமுறையோடைய ஒழியட்டும். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கேடுகட்ட மாமன் இருந்தாங்கிறதே தெரியாம போகட்டும். நீ என் குழந்தைய பார்க்க வராதே. குழந்தையை நான் பார்க்க கூடாது. என் மருமகனை நான் வந்து பார்க்கிறேன். பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணை இவ பையனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். சம்பந்தி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கழுதை என் எச்சி பால் குடிச்சு வளர்ந்த கழுதை உனக்கு அவ்வளவு தூங்குறான். பார்க்கிறேன், யாரா வந்து பார்க்கலான்னு நானும் பார்க்கிறேன். பார்க்கிறேன். தங்கச்சிக்கு முதல் பிரசவம், ஜாக்கிரதையா பாத்துக்க.